கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோட இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில நடக்குது. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான நபர்கள் அதுல கலந்து கொள்ள போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்குது. 2 நாளைக்கு நடக்குது. அத நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசு அப்படின்னு பாஜகவால விமர்சிக்கக்கூடிய ஒரு அரசு தான் நடத்துறாங்க. தொடர்ந்து கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக பார்த்திருக்கிறோம். நம்ம மணிவண்ணன் படத்துல கூட ஒரு டயலாக் வரும். அமாவாசை, அதாவது கடவுளை கும்பிடுறவன் சொல்லிக்கிறவன் கடவுளை காக்க பிறந்தவன் சொல்றவன் தான் கோயிலை இடிக்கிறான், ஆனா கடவுளை இல்லைன்னு சொல்லவன் ஒரு கோயிலை கூட இடிச்சதா சரித்திரம் இல்ல அப்படின்னு ஒரு டயலாக் வரும். சத்யராஜ் கூட அடிக்கடி பல மேடைகள்ல அதை பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து கலைஞர் அவர்கள்ல இருந்து திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை பாதுகாப்பதில்ல, பராமரிப்பதில்ல, ஆன்மீகத்தை கொண்டாடுவதில் பல முக்கியத்துவங்களை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அனைத்துலக முருகன் மாநாட கையில் எடுத்திருக்கிறாங்க, பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. அமைச்சர் சேகர் பாபு ரொம்ப விமரிசையா அதை கொண்டாடுறாரு. ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி இருக்கிறாரு. காணொலி வாயிலாக அந்த இதை திறந்து செரிமனியை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதிமுக இதுல திமுக அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. கடவுளுக்கு நாங்க தான் பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய பிஜேபி சத்தத்தையே காணோம். எங்கள் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களையும் இதுல ஆள காணோம். புதுசா கட்சி திறந்த தாவேகா அவர்களும் இதை பத்தி எதுவும் சொல்லல. இந்த அனைத்துலக முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இதை நடத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் 1000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கும் நடத்தியிருக்கிறதாக ஸ்டாலின் அவர்கள் பெரிய பட்டியலிட்டு இருக்கிறாரு. இந்த மாநாடை எப்படி பாக்குறீங்க தோழர்? ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிர்ச்சியான சம்பவமா நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்குமே இது திமுகவுடைய இந்த நிலைப்பாட்டு மேல விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த அளவுக்கு திமுக போகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு தோன்றலாம். ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல அரசியல் நோக்கம் இல்லை. நமக்கு அவங்க இதை கொண்டாடுறதுனாலயோ இல்ல கோயில்களை இடிக்கிறதா நமக்கு பிரச்சனை. பிஜேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த படத்துல அந்த மணிவண்ணன் அந்த டயலாக் வைக்கிறது பாபர் மசூதியை இடிப்பை தொடர்ந்து வைக்கிறாங்க. பாபர் மசூதியை இடிச்சது யாரு? இன்னைக்கு கடவுள்னு கடவுள் பேரால் கட்சி நடத்துகிற, கடவுள் பேரால் ஆட்சி நடத்துகிற, கடவுள் நம்பிக்கை தான் நாட்டினுடைய தேசப்பற்று அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு பேசுகிற ஒரு கூட்டம் தான். எல்லோரும் கடவுளுக்கு கீழ் சமம்னு பேசுற, கடவுள் தான் எல்லோருக்கும் உயர்ந்தவர்னு பேசுற அந்த கூட்டம் தான் பாபர் மசூதியை முன்னின்று அதனுடைய தலைவர் அத்வானி தான் அதை தலைமையேற்று நடத்தினாரு. வாஜ்பாய் உள்ளிட்டோர் லோக்கல்ல அவங்க ஆட்சியில இருந்தாங்க. பிஜேபி ஆட்சியில இருந்தாங்க. அப்படி ஒரு தலைமை தாங்கி ஒரு கோவில்ங்கிறது இஸ்லாமியர்களுக்கு அது மசூதியா இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அது ஆலயமா இருக்கு, இந்துக்களுக்கு அது கோவிலா இருக்கு. ஆக மொத்தம் அவங்களும் அதை இறை நம்பிக்கையின் அடிப்படையில எல்லோரும் அவரவர்களுடைய தெய்வங்களை, அவரவருடைய கடவுள்களை அவங்க நம்புறாங்க, அதை வழிபடுறாங்க. அவ்வளவுதான். அது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்துன்னா சிவபெருமான், முருகன் இப்படி ஒரு கடவுள் பெயர்கள் வச்சிருக்கீங்க. அவங்க அல்லான்னு வச்சிருக்காங்க, இவங்க ஜீசஸ்ன்னு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வேறுபாடு. உங்களுக்கு எப்படி உங்களுடைய ஆலயங்கள், கோயில்கள் முக்கியமோ அதே போலதான் அந்த கடவுள் நம்பிக்கையை வைத்திருக்கிற அவர்களுக்கு மசூதி முக்கியம். மற்றவர்களுக்கு வேளாங்கண்ணி கோவிலும், தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலும் முக்கியம். அப்படிப்பட்ட ஒன்றை நம்பிக்கையின் பெயரில் இருக்கிற ஆட்சி நடத்துகிற, கட்சி நடத்துகிற, மக்களை வழி நடத்துறோம், இந்து மரபியல்ல நாங்க மக்களை வழி நடத்துறோம் அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு மதத்தவரை இழிவுபடுத்துவது, அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குவது, அவர்களை வைத்து அரசியல் நடத்துவது, அதனுடைய உச்சமாக அவருடைய கோயிலை போய் இடிக்கிறாங்க. அதற்கு மாற்றாக பெரியார் மிக மிக கடுமையாக இந்துத்துவத்தை எதிர்க்கிறாரு. இந்து கடவுளை விமர்சிக்கிறாரு. அப்படி உச்சகட்ட அளவுக்கு போறாரு. ஏன்னா அவர் சொல்ற காரணம், எனக்கு இந்த மதத்தை பத்தி தெரியும், நான் இந்த மதத்துல இருந்தவன், என்னுடைய பிறப்பு இந்த மதத்துல இருக்கு, அதனால நான் இதனை விமர்சிப்பதற்கான உரிமையை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என் மதத்துக்குள்ள நான் வசிக்கிற இடத்துல
நான் பொறந்த இடத்துல இதுல வந்து இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை எதிர்த்து பேச வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி அ பிஜேபி வந்து இந்துத்துவத்தை அல்லது மதத்தை என்னவாக பயன்படுத்திக் கொள்ளுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா எதிர்ப்பக்கத்துல பெரியார் அதில் இருக்கிற சீர்திருத்தத்தை பேசுறாரு. அதனால் அதனை சாடுகிறாரு. அவர் எங்கேயுமே வந்து இந்த கோயிலை இடிக்கணும். இது வந்து அந்த காலத்துல மன்னர்கள் வந்து புத்த கோயிலை இடிச்சுட்டு கட்டிட்டாங்க. சமண கோயிலை இடிச்சு அதெல்லாம் நான் வந்து இதுவும் வரலாறு தான். எப்படி நீங்க வந்து ராமர் கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டினார்கள் என்பது வரலாற்று ரீதியா நிரூபிக்கப்படல. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில அத நீங்க நம்புறீங்கன்னா கூட, ஒருவேளை அப்படி ம், நடந்திருக்கு. ஏன்னா இதற்கு முன்பு இஸ்லாமியம் இங்க இல்லாத இருந்தபோது, அங்க ஏதோ ஒரு கட்டிடம் இருந்திருக்கலாம். அது இந்து கோயிலா கூட இருந்திருக்கலாம்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், இன்னும் இந்தியா முழுமைக்கும் மிக பரவலா பரவி பரவி இருந்த ஒரு கோட்பாடு புத்த கோட்பாடு. புத்த ம், பிட்சுகள் தான் இங்க வந்து இன்னும் சொல்லப்போனா, அன்றைக்கு நீங்க கூடிய அகண்ட பாரதம், நேபாளம், பூடான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இந்த இந்த தெற்காசிய நாடுகள் முழுவதும் பரவி இருந்த மதம் வந்து புத்த மதம். அந்த புத்த ம், விகார்களை இடித்து தான் வந்து பல கோவில்கள் இன்னைக்கு நீங்க சொல்ற ஸ்ரீபெரும்புதூர் கோவில், திருச்செந்தூர் கோயில் அப்படி பல கோவில்கள் வானுயர இருக்கிற உங்களுடைய அடையாளமாக சொல்லப்படுகிற பல கோயில்கள் கட்டப்பட்டதா கூட புத்த தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. சமணம் இங்க வந்து மிக கடுமையாக தாக்கப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சமணம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. சமண முனிவர்கள் இங்க பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூட்குறிப்புகள எடுத்து பார்த்தோம்னா, சமணத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற இந்த சிவபெருமான் வழிபாடு அன்றைக்கு இந்து என்ற அடையாள சொல் கிடையாது. இந்த சிவன் வழிபாட்டுக்கும் சமணத்துக்குமான சண்டை, மோதல் வந்து மிக தீவிரமாக இருந்திருக்கு. சமண துறவிகள் கழுவேற்றப்பட்டிருக்கிறார்கள். சமண துறவிகள் வந்து இரும்பு கட்டில்ல நெருப்பு வைக்கப்பட்டு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆ மூட்டையில் போட்டு இந்த நெல் குவியல் போட்டு வைக்கிற அந்த மண் பானைக்குள் அ காற் காற்று புகாத அளவுக்கு அடைத்து உள்ளே வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல சம்பவங்கள் சமண துறவிகளை இந்த அ சிவனை வழிபடுகிற அல்லது இந்த ஆரிய கூட்டம் உள்நுழைகிற போது இப்படியான சம்பவங்கள் நடந்ததற்கான குறிப்பேடுகள் இருக்கு. அதையெல்லாம் பெரியார் வந்து நான் புத்த கோயிலை இடித்து விட்டு நீங்க இந்து கோயில் கட்டிட்டீங்க. அதெல்லாம் இடிக்க போறோம் அப்படின்னு அவர் பிரச்சாரத்தை ஒரு நாளும் மேற்கொள்ளல. அவர் சொன்னது இந்துத்துவத்தின் பெயரால் இங்கு இந்த சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வை வந்து நாங்க அனுமதிக்க முடியாது. அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணமா இருக்கிற மதத்தை நான் எதிர்க்கிறேன். அந்த மதத்தை ம், கடவுளின் பெயரால் செய்தாலும் அந்த கடவுளையும் நான் எதிர்க்கிறேன் என்கிற இடத்துக்கு தான் வந்தாரு. அப்படியான ஒரு வேறுபாடு திமுகவுக்கும், பாஜகவுக்கும் இருக்கு. இன்னும் நாம் தமிழருக்கும் இருக்கு. அப்போ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் திராவிடம் அப்படிங்கிற இந்த 100 ஆண்டு கால பாரம்பரியத்தினுடைய ஒரு சைட் எஃபெக்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு குறுகிய அளவிலானத சைட் எஃபெக்ட்ஸ் தான் அது. மிகப்பெரிய அளவுல அது வந்து வேல் யாத்திரை நீங்க சொன்ன மாரி வேல் யாத்திரை நடத்துனாங்க. அந்த வேல் யாத்திரை வெற்றி பெற்றதான்னா இல்ல. அதனால முருகன் வந்து வெற்றி பெற்றாரா? யாரு? பிஜேபி முருகனும் வெற்றி பெறல. தமிழ்நாட்டினுடைய கடவுளா இருக்கிற இவரும் வெற்றி பெறல. நீங்க வந்து ஒரு கடவுளை நீங்க இப்படியான விஷயங்களால வெற்றி பெற வைக்கிறீங்கன்னா, அ உண்மையிலே அவர் கடவுள் தானா? அல்லது அ மனிதன் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியலாங்கிற சந்தேகம் நமக்கே வந்துரும். அப்ப கடவுளை இங்க யாரும் காப்பாற்ற முடியாது. அவர் கடவுளாக இருந்தால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வார். நீங்க யாரும் அவர போய் காப்பாத்த வேண்டியதில்ல. ஆக வேல் யாத்திரை பிஜேபியில் இருந்த மாநில தலைவர் முருகனுக்கும் கை கொடுக்கல. இவர் தான் வந்து முருகன காப்பாத்துறேங்கிறதும் நடைபெறல. அப்படி முருகன ம், காப்பாத்துற இடத்துல முருகன் இருக்குன்னா மக்கள் நம்பல. முருகன் கடவுள்ங்கிற இடத்துல நீ கடவுள போய் நீ காப்பாத்த வேண்டியதில்லங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட பதிலா இருந்துச்சு. இன்னொரு சைட் எஃபெக்ட்ஸ் தான் நாம் தமிழர் போன்ற கட்சிகள். நாம் தமிழர், வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு அ ஒரு இதையே வந்து அவங்க எப்படி வந்து நம்ம மாணவர் அணி, அ விவசாய அணி, இளைஞர் அணி அப்படின்னு வைக்கிறோமோ, அதுபோன்று வீரத்தமிழர் முன்னணி அணின்னு முருகனை கொண்டாடுகிற, முருகனை அ வழிபடுகிற ஒரு ஒரு குறுக்கு வழி. எளிதா மக்களை கவருவதற்கான ஒரு குறுக்கு வழிய கையில் எடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அப்படிலாம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அரசியலையும்,
மதத்தையும் பிரித்து பார்க்கிற ஒரு அ ஒரு பண்பை மிக நீண்ட காலமாக பெற்றிருக்கிறாங்க. அதனால தான் பெரியாருடைய கருத்துக்கள் இன்றைக்கும் பேசப்படுது. இல்லன்னா ம். பெரியார் வந்து ஒரு தூசுகிற, ஒரு தூக்கி எறியப்படுகிற நபராக அன்றைக்கே மாற்றியிருப்பாங்க. இப்ப பெரிய அளவுக்கு பார்ப்பனர்கள் மத்தியிலே அன்றைக்கு வந்து பெரியாருக்கு ஆதரவு இருந்தது. பார்ப்பனர்களே பெரியாருடைய கருத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. இப்போ காந்தி காந்தி பல நேரங்கள்ல பெரியாரை ஆதரித்திருக்கிறாரு. பெரியாருடைய கேள்விகளுக்கு காந்தி கிட்ட பலமுறை பதில் இல்ல. அம்பேத்கரை தீவிரமாக எதிர்த்தவர் பெரியாரை எதிர்க்க முடியல. இப்படி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அந்த கருத்தினுடைய ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நாம் தமிழர் வந்து பயன்படுத்திக்க முடியும். அது ஒரு சிறிய விஷயம் தான். சிறு சிறு மக்கள்ட்ட அந்த அதிருப்தி இருக்கு. திமுக வந்து ஒரு இந்துக்கு எதிரான கட்சிங்கிற ஒரு அதிருப்தி. தொடர்ந்து ம். நம்முடைய நம்முடைய மதங்களை இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிற அதிருப்தி வந்து ரொம்ப சிறிதளவுல, ரொம்ப புரிதல் இல்லாத நபர்கள்ட்ட, படிப்பறிவு இல்லாத ஆட்கள்ட்ட தான் இருக்கு. அதை வந்து நம்மளால புரிய வைக்க முடியும். அப்படிங்கிறதும் ம். நமக்கு வந்து நிதர்சனமான அ கள கள எதார்த்தமா இருக்கு. அந்த அதை வந்து திமுகவ பொறுத்தவரைக்கும், இதே ஒரு பிரச்சனையா பார்க்கலாம். ஒரு அரசியல் ரீதியாக இது ஒரு பிரச்சனையா பார்க்கலாம். இது போன்று நாம பேசுறதுனால, இது போன்று நாம் நடந்துக்கிறதுனால, பிஜேபி உள்நுழைவதற்கான வாய்ப்பா இருக்கும். அல்லது நாம் தமிழர் போன்ற கட்சிகள் உருவாவதற்கு வாய்ப்பா இருக்கு. எப்படி வந்து தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறையினால சாதி கட்சிகள் 90கள்ல தோன்றுதோ, அதுபோல தொடர்ந்து ஒரு மத ரீதியான தாக்குதல் ஏற்படும் பொழுது, மத ரீதிய ஒரு பெரும்பான்மை மதத்துக்கு எதிராக நாம் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது, அது நமக்கு எதிராக திரும்பிவிடுமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில ம். அவங்க வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் அஜெண்டாவ கூட இத எடுத்திருக்கலாம். அது வந்து உண்மையிலேயே நாம் தமிழர் பிஜேபிக்கு இனிமேல் இங்க இடம் இல்ல. நீங்க எத சொல்லியும் இங்க வந்து உள்ள நுழைய முடியாது. மக்கள்ட்ட செல்வாக்கு பெற முடியாது. என்கிற நிலையை ஏற்படுத்திருக்கு. அது வந்து இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிஜேபி தரப்பு கதறிட்டு இருக்காங்க. இவன் ம். வந்து இவனுக்கு நம்பிக்கையே இல்ல. இவன் வந்து இந்த விழாவ எடுக்கிறதா அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது உண்மையிலேயே மிகப்பெரிய நெருக்கடி. எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு நெருக்கடிய குடுக்குறாங்களோ, அதை எப்படி பிஜேபியால டேக்கிள் பண்ண முடியாதோ, அதே போல ஒரு நாத்திக கட்சியாக கருதப்படுகிற திமுக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது வந்து பிஜேபி நாம் தமிழருக்கு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா தோழர். இப்போ திமுக அரசாங்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேற்பட்ட கோவில் நிலங்கள ஆக்கிரமிப்புல இருந்து மீட்டிருக்கிறாங்க. 1000 கோயில்களுக்கு மேலாக குடமுழக்கு நடத்தியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம, அந்த கோவில்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள வச்சு பல கல்லூரிகளும் திறந்திருக்கிறாங்க. பல கோவில்கள்ல வந்து காலை, மதியம், இரவுன்னு 3 நேரம் அன்னதானமும் குடுக்குறாங்க. ஆனா இது மாதிரியான கடவுள காக்க வந்த உத்தமர்கள் நாங்க தான். கடவுளுடைய பிள்ளையே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிற மோடியோட கும்பல் பாத்தீங்கன்னா, அது உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், கோவில் கட்டுறதுல ஊழலு, ஏகப்பட்ட காசு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சிஏஜி அறிக்கையிலே வந்துச்சு. கட்டின கோவிலுடைய செல ஒரு மலைக்கே கரைஞ்சு போனதெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏன் ராமர் கோவில் பல ஆயிரம் கோடி கட்டினது ஒரு மலைக்கு கூட தாங்கல, தண்ணி உள்ள ஒழுகுது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். சிறப்பான ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொல்லலாமா? இப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சொத்துக்களை மீட்டிருக்கிறாங்க. கல்லூரிகள் திறந்திருக்கிறாங்க, அன்னதானம் போடுறாங்க. இப்போ உலகத்தமிழ் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாங்க அப்படிங்கிறப்ப, ஏன் வந்து அதிமுக மற்ற கட்சிகள் வந்து இது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒண்ணு அப்படின்னு ஒன்றிணைய மாட்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பிஜேபிக்கும் திமுகவுக்கான வித்தியாசம் இதுல என்ன முக்கியமா பார்க்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து நீங்க சொல்ற மாரி பல பல ஊர்கள்ல இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. நேரடியா இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஆதீனங்கள்னு சொல்லப்படுற பலர் வந்து இந்த இந்த அறநிலைத்துறைய வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? பல ஆதீனங்கள் இந்த சொத்துக்களை பராமரிக்கிறாங்க. கோயில் தொடர்பான நிலங்கள் அவங்க கையில இருக்கு. கோயில்ல வருகிற வருமானங்கள் அவங்க கையில இருக்கு. இப்ப திருப்பதி திருப்பதி கோயில் வந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் இல்ல. திருப்பதி கோயிலோட அ வருவாய் வந்து நீங்க எண்ணிலடங்காத வருவாய். நம்ம ஆமா. ஜிடிபில அத சேர்த்துட்டோம்னு வைங்க, ஜிடிபியோட குரோத் எங்கேயோ போயிடும் வேற அளவுக்கு. இன்னைக்கு டாஸ்மார்க்ல விட திருப்பதியில வர்ற உண்டியல் பணம் அதிகம். அப்ப ஏன் வந்து அத அறநிலைத்துறையில சேர்க்க மாட்டாங்க?
இப்ப அறநிலைத்துறைய வந்து கலைக்கணுங்கிற கோரிக்கைய யார் வச்சிருக்காங்க? பிஜேபி வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா, அதை வந்து அரசு நிர்வகிக்கிறதுனால, இந்த மாதிரியான கும்பல்கள் அதை தங்களுக்கு பயன்படுத்துகிறது. அத ஆட்டைய போடுறதுக்கு முடியல. நீங்க சொன்ன மாரி, இத இந்த பாபர் மசூதிக்கான நிலம் வாங்குறதுல மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அத வந்து ம். குறைந்த விலைக்கு வாங்கி, அத ராமர் அதிக விலைக்கு ராமர் ராமர் கோயில். கோவில் கட்டுற நிலத்துக்கே பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க. ஆமா. அதான் சொல்றேன். ராமர் கோயில் வாங்குறதுல அவ்வளவு கோடி வந்து அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த கேப்ல அடிச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க கையில நிர்வாகத்த குடுத்தா எவ்வளவு ஆட்டை போடுவாங்க அப்படிங்கிறது இந்த அறநிலைத்துறை வந்த வரலாற நீங்க புரட்டி பார்த்தாலே தெரியும். இவங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சது, சிலைகள வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணது, நகைகள கொள்ளையிட்டது. அதனுடைய அதை தடுப்பதற்காக தான் அறநிலைத்துறை என்ற ஒன்றே வந்து கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கும் இவங்களோட போராட்டம், பிஜேபியினுடைய போராட்டம், இந்த இது சரியா நடக்கிற நிர்வாகத்த ம வந்து நம்ம எப்படியாவது ஆட்டை போட்டு, இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்ம ஆட்டை போட முடியுமா அப்படின்னு பார்க்கிறது தான். அந்த இடத்துல இந்த அறநிலைத்துறை சிறப்பா செயல்படுத்துவது என்பது முக்கியம். இந்த சொத்துக்கள் என்பது சாதாரண ஏழுமலையான் கோயிலுக்கு போறவங்க சாதாரண ஏழை எளிய மக்கள். அவங்க தன் வாழ்நாள் முழுக்க இருக்கிற அ வ சேமிப்புகள ஒரு முறையாவது ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று பார்த்திரணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சேமிப்பை முழுமையா எடுத்துட்டு கொண்டு போய் அவங்களுக்கு காணிக்கையா செலுத்துறது, போக்குவரத்து செலவுக்கு பயன்படுத்துறதுன்னு செய்றாங்க. அந்த மாரி பல கோயில்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிடணும். வடநாட்டுல இருந்து இங்க வர்றவங்க இருக்காங்க. இங்க இருந்து பல இடங்களுக்கு காசி போன்ற இடங்களுக்கு போறவங்க இருக்கிறாங்க. இப்படி இது வந்து ஒரு எளிய மக்களுடைய சேமிப்பு. ஆ அதாவது குடிக்க கஞ்சி இல்லன்னா கூட ஊரு கோயில் கொடைக்கு, ஊர் கோயில் திருவிழாவுக்கு 10,000 20,000ன்னு செய்யக்கூடிய மக்கள் வாழுகிற ஒரு நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கு. அப்போ இது வந்து பெரிய கோடீஸ்வரங்க கொட்டி கொட்டி குடுக்குறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எளிய மக்கள் தங்களுடைய தங்களுடைய செல்வாக்கையும் மீறி, தங்களுடைய நிலைமையையும் மீறி, தங்களுடைய வாழ்நாளுடைய மொத்த சேமிப்பையும் கோயிலுக்கு குடுக்குற நிலைமை இருக்கு. இந்த பணத்தை இவங்க ஆட்டைய போடுறது தான் இவங்களுடைய திட்டம். அதுல வந்து இந்த பணத்தை வந்து முறையா செயல்படுத்துறது. அதை வந்து எதை சொல்லி வாங்குறோமோ, கடவுளின் பெயரால் வாங்குறோம். அத கடவுளுக்கே செலவு பண்ணுவது. அல்லது அன்னதானங்களுக்கு செலவு பண்ணுவது. அல்லது கல்வி போன்றவற்றுக்கு வந்து அ செலவு பண்ணுவது. அப்படிங்கிற நடைமுறையை இந்த அறநிலையத்துறை செய்கிறது. அதுல சேகர் பாபு இதுல கூடுதலா செய்றாரு. நம்மை பொறுத்தவரைக்கும் சேகர் பாபு செய்வதுல நமக்கு அதாவது கான்ஸ்டிடியூஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்கணும். இந்த ம். மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகள், இப்ப நீங்க வந்து சாமி கும்பிட்டா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவோங்கிறது தான் மத ரீதியான நம்பிக்கை. அத நீங்க வந்து அரசு வந்து வளர்க்கக்கூடாது. நீங்க நல்லா படிக்கணும், நல்லா பிரிப்பேர் பண்ணணும். அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அப்போ கல்விக்கும், அ அறிவியலுக்கும் இந்த நாம் நம்பிக்கொண்டிருக்கிற, வழிபடுகிற இந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் வேறுபாடு இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா களையணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல செஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இதை அரசே செய்யறதுங்கிறது நம்மை பொறுத்தவரைக்கும் இது ஒரு முரண்பாடு தான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத தவிர்க்க தான் செய்யணும். இது ஒரு கட்டத்துல இது எந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னா, இவங்க வந்து பிரதமரே போய் வந்து ராமர் கோயில போய் தொறக்கிறாரு. அதேபோல முதல்வரே போய் முருகன் கோயில தொறக்கிறாருங்கிற ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அதுல ம். கவனமா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இத குறைக்க முயற்சி பண்ணணும். சேகர் பாபு அதை வந்து மிக தீவிரமா தமிழ்நாட்டை ஆன்மீக பூமியா மாத்துகிற ஒரு இடத்துக்கு அது கொண்டு போறார். அதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா அந்த குறிப்பிட்ட இந்து மக்களை பொறுத்தவரைக்கும், இது வந்து மிக மிகப்பெரிய ஆதரவை பெறும். முருகன் என்பவர் வந்து தமிழ் சமூகத்துல ஒரு முக்கியமான நபராக கருதப்படுறாரு. இப்போ உலக நாடுகள்ல எல்லா நாட்டிலயும் வந்து தமிழர்கள் வாழ்கிற பகுதியில முருகன் விழா வந்து மிக பெரிதாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டுல தான் அந்த குறைபாடு இருந்துச்சு. மலேசியாவுலலாம் மிகப்பெரிய அளவுல இந்த கந்த கந்தனுக்கு விழா எடுப்பது வந்து மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும். அந்த ஒரு குறைபாட்டை இந்துக்களிடத்துல இருக்கிற அந்த குறைவு அதாவது நம்ம ஊர் கடவுளு, நம்ம தமிழு, நம்ம நாட்டு கலாச்சாரத்தை வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் இவ்வளவு பெருசா கொண்டாடுறாங்க. நம்ம ஊர்ல இப்படி ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற கவலை இருக்கு. ஆனா அத அரசே செய்ய வேண்டியதில்ல. இவங்களே மக்களே தான் அந்த விழாக்களை முன்னெடுக்கணும். இப்ப பொங்கல் வந்து அரசு அரசு வந்து இந்த கரும்பு குடுக்கறதுனாலயும், 1 கிலோ அரிசி குடுக்கறதுனாலயும் கொண்டாடப்படுறது இல்ல. அது ஆண்டாண்டு காலமாக மக்கள் தன்னெழுச்சியாக கொண்டாடுகிற ஒரு விழா. அதுபோல கடவுள் நம்பிக்கை என்பதும் அது போல தான். ஆனால் இந்த நகர்வு வந்து இந்து மக்களிடையே பெரிய ஆதரவை ஏற்படுத்தும். இந்து மக்களை குறிவைத்து
அரசியல் செய்ய நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு பேரிடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். இறுதியா ஒரு கேள்வி. இப்போ பெரியாருடைய "நெஞ்சில் தைத்த முள்" அப்படின்னு சொல்லி அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைய வந்து டிப்பிக்கலா அத ஒரு முழுமையாக நிறைவேற்றினது ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாலும் நீதிமன்றங்களுக்கு போய் அதுக்கு தடை வாங்கி வச்சிருந்தாங்க. இவங்க அத உறுதியாக நிறைவேற்றி பல தடங்களையும் தாண்டி இன்னும் அத நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதோடு நிக்காம பெண் ஓதுவார்கள் போன்ற விஷயத்தையும் ஒரு புதுமையாக நிகழ்த்தினாங்க. இத பின்பற்றி காங்கிரஸ் வந்து ராஜஸ்தான்ல ஆட்சியில இருக்கிறப்ப அங்கேயும் இந்த நடைமுறையை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சாங்க. சித்தாந்த ரீதியில அந்த சனாதானம் அப்படிங்கிற கட்டமைப்பை உடைக்கிறதுல உறுதியா திமுக அரசு இருக்கு. குறிப்பாக ஏன்னா ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு கொள்கையில உறுதியாக இருப்பாரு அப்படின்ற திமுகக்குள்ளேயே கேள்வி இருந்துச்சு. அதை இவங்க உடைச்சிருக்கிறாங்க. ஒரு 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 இதை வந்து ஒரு கேட்டை வந்து ஓபன் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதுல இருக்கு. இது எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க ஒரு தாக்கத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுல அது இமீடியட்டா எல்லார்ட்டையும் போய் சேரக்கூடிய அளவுல இருக்கு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சனாதானத்தை குறிச்சு பேசினது இந்தியா முழுக்க பரவுச்சு. சோ இந்த விஷயமும் இந்தியா முழுக்க போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டுல ஆதீனங்கள்னு சொல்லப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. சிவனடியார்கள்னு சொல்லப்படுறவங்க இருக்கிறாங்க. இப்படி ஆன்மீகத்துல பல்வேறு பிரிவினர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து முக்கியமானதா பார்ப்பாங்க. இதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த நம்பிக்கையில எந்த மாற்றமும் இருக்க முடியாது. இப்ப இந்த விழாவுல கூட ஆதீனங்கள் வந்திருக்காங்க. ஆதீனங்கள் வந்து இதை வந்து அந்த ம். கொடிய திறந்து வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவனடியார்கள். சிவனடியார்கள்னு சொல்லப்படும்போது அங்க பெண்களும் உண்டு. பெண்களும் உண்டுங்கும்போது, இது மாதிரியான நகர்வுகள் இப்போ முழுமையா